எல்லோருக்கும் இதயம் கணிந்த வணக்கங்கள். இந்த ஒரு வார காலத்தில் ஆரோக்கியம் ஆனந்தம் ஜாய் ஆஃப் லைஃப் ஃப்ரீடம் பக்ஷா தன்னைத்தான் அறிவது, மருந்தில்லாமல் உடலில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை சரி செய்து கொள்வது எப்படிங்கிறத பற்றி ஒரு வாரம் பயிற்சி கொடுங்க. இந்த ஒரு வார பயிற்சியில நீங்க ஒரு 50% தான் சரியா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 50-60% இந்த பிராணாயாமங்கள் தியானமும் சரியா உட்கார்ந்து 10 நிமிஷம் தான் உட்கார வச்சாரு. நீங்க கரெக்டா 1 மணி நேரம் டெய்லி வீட்டில் உட்கார்ந்து பண்ணீங்கன்னா மாற்றங்கள் கண்டிப்பா இன்னும் நிறைய தெரிய வரும். இருந்தாலும் இந்த ஒரு வாரத்துல ஏதோ சில மாறுபாடுகள் உங்க மனசுல உடல்ல தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கான அனுபவத்தை பத்தி ஒரு 2 வார்த்தை பேசுங்க. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தேவகுமார். எங்க இருந்து வரையும் சொல்லுங்க. பாண்டிச்சேரியில இருந்து இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிராணாயாமம் கற்றுக் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் பிராணாயாமம், மெடிடேஷன், அந்த ஃபுட்டு, இது மாதிரி எல்லாம் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி கற்றுக் கொடுத்துருக்காரு. இந்த ஒரு வாரத்தில் நான் இதெல்லாம் செய்யும்போது எனக்குள்ள இந்த பிளட் சர்க்குலேஷன், ஆக்டிவ்னஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அலர்ட்னஸ் எப்பவுமே இருக்குது மனசில். தெளிவாக பேசுறதுலையும் நல்லா சிந்தனை செய்வதுலையும் ஒரு ஆக்டிவ்னஸ் இருக்குது எனக்கு. ஸோ மெடிடேஷன் பண்ண இந்த ஒரு வாரத்தில் சிந்தனைகள் குறைஞ்சிருக்கு கொஞ்சம். வேற எனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. நான் குருஜி கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கணுன்றதுக்காக தான் இந்த 7 நாள் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன். வேற ஒன்று திருடுறது எப்படி, லஞ்சம் வாங்குறது எப்படி நான் சொல்லி கொடுத்தேன். பேரு விவேகானந்தன். நான் முதல் குருஜிக்கு தான் டைப் சொன்னோம். எனக்கு பேசிக்கலி வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. இந்த ஒரு வார காலத்தில் நான் எப்பவும் இன்னலார் பக்கத்தில் வச்சு நான் தூங்குவேன். இப்போ ஒரு வாரத்தில் யூஸ் பண்ணதுனால இன்னலார் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸ்டார்டிங்கில் எனக்கு க்ரோத் பெயின் இருந்துச்சு. இப்போ கம்பல்சரி இல்லை. இப்போ நல்லா இருக்கு. சயின்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ சயின்ஸ் ப்ராப்ளம் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக இருக்குது. டென்ஷனை பற்றி எப்படி வளர்க்குறதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. அவர் என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அந்த இதை வந்து இன்னும் ஒரு 6 மாதத்துலையோ இல்லை என்னால் முடிஞ்ச டைமுக்குள்ளேயோ என்னால் குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக முயற்சி பண்ணி அவருக்கு கொடுத்த பயிற்சியை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுவேன். தேங்க்ஸ் சொல்லுங்க. இவர் இடம் கொடுக்கலன்னா இது கண்டிப்பா அம்மாவுக்கு சொல்லணும், இதுக்கும் சொல்லணும். நிரஞ்சனானதான் ரொம்ப இன்வால்வா இறங்கி இதுக்காகவே வந்தாரு. அவர் நினைச்சதாரு, கிடைச்சதோ இல்லையோ. ஆனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் திருப்பி சொல்றேன், இது ஒரு பேசிக் தான். என் கான்டாக்ட் கூட கிடைச்சிருச்சு. எப்போ வேணாலும் என்ன நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா சொல்லுங்க. வணக்கம், என் பேர் பாலசாமி. நான் ஈபியில் வருவாய் வேலை பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கேன். இந்த ஒரு வார பயிற்சி காலத்தில் இதுக்கு முதல் இல்லாத ஒரு நம்ம உடலில் இத்தனை உறுப்புகளும் இத்தனை எதை தூண்டி விட்டால் என்னென்ன நோய்களுக்கு இது பண்ணும். ஃபஸ்ட்டு புத்தி வளர்க்குறதுக்கு, கெட்டதுகளை அகற்றுவதற்கான வழிமுறைகள் நம்மகிட்டே இருக்குது. 2வது குருஜி சொன்னதில் நம்ம ஒவ்வொரு மனிதன்கிட்டத்தான் தெய்வம் வழிபாடு, தெய்வ வழிபாடு போகிறதுக்கான சக்தி பூரா நம்மகிட்ட, நம்மளே கடவுள் என்பதை இவர் மூலியமாக தான் ஆத்ம திருப்தி என்பது எல்லாமே நம்ம உடம்புல தான் இருக்கு என்பதை இவர் சொல்லியது ஒன்று. 2வது வந்து சந்திரசேகரும் நானும் 2 பேரும் உட்காந்துருப்போம். ஒரு 2 மணி நேரம் எடுத்து ஒரு தடவை அவர் ஒன்று போவார். நேற்று 5 மணி நேரம் ஏன்னா ஒரு சுகர் பேஷண்ட்டுங்க, அதெல்லாம் ஒரு கண்ட்ரோல் கிடைச்சிருக்கு, நிச்சயமாக கிடைச்சிருக்கு. இன்னும் நிறைய அவர் சொன்னதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா இன்னும் அதிக பலன் அடையலாம் என்று கூறிக்கொண்டு
குருஜிக்கு முதல்ல வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க நம்ம பால்சாமி சாருக்கு இன்னொரு வணக்கம். அதாவது இந்த யோகாவுக்கு நான் வந்த பிறகு எனக்கு கோபங்கள் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. நான் கடையில் 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாரு. நான் கோபம் இல்லாமல் நான் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்னை சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன சத்துருன்னு இப்படி வந்து பொறுமையாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவங்களுக்கு பூரா கோபம் வந்துருச்சு. போன பிறகு என்னையே திட்டினாங்க. இருந்தாலும் நான் வந்து இல்லை, நான் மனசை மாற்றிக்கிட்டேன், கோபமாக சொல்லக்கூடாது, பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன். எனக்கு கோபப்படுவேன், ஆனால் கொஞ்சமாக குறைச்சி இப்போ கோபம் இல்லாமல் அமைதியாக வந்துட்டேன். நான் 2வது எனக்கு சுகர் அதிகமாக இருந்துச்சு. இப்போ எனக்கு அந்த உணர்வுகளே இல்லாமல் கரெக்டாக இருக்குது. ஃபுட்டு சொல்லிக் கொடுத்தாரு. இதை நான் கடைசி வரைக்கும் நான் இதை கண்டினியூ பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த ஃபுட்டு சாப்பிட்டா கண்டிப்பாக எனக்கு பிரச்சனைகள் இருக்காதுங்கிறது 100% எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டினியூ இது எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுத்தாரு. அது ரொம்ப எனக்கு நல்லா இருக்குது. அதை கண்டினியூவாக பண்ணணும், நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை. குருஜிக்கு வணக்கம். என் பேர் பழனிசாமி. இந்த தியானத்தை பற்றி எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் அக்காவுங்க கீழே சொன்னாங்க, இந்த மாதிரி மேலே தியானம் நடந்துட்டு இருக்கு, நீங்கள் போய் பார்த்து பண்ணீங்கன்னா உங்களுக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மூலியமாட்டே நான் வந்து இதில் சேர்ந்தேன். 2 நாள் கேட்பேன். இருந்தாலும் இந்த இதை விடாமல் நம்ம பயிற்சி பண்ணி நல்ல ஒரு இதுக்கு வரணும்னு சொன்னேன். எனக்கு குறுக்கு வலி அடிக்கடி ரொம்ப இது பண்ணேன். இப்போ கம்ப்ளீட்டாக அந்த குறுக்கு வலி பக்குவமா தெரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருந்தே அவருக்கு எஃபெக்ட் இருக்கு. பக்குவமா தெரிஞ்சுட்டாங்கன்னா நீங்க வாங்கினா மத்தியானம் இருப்பேன். நான் பர்ஃபெக்டாக சொல்லியிருக்கேன். அதனால நல்ல ஒரு உடல் ஆரோக்கியமாகவும் இது இருக்கு. முதல்ல அடிக்கடி இந்த யூரின் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த கொஞ்சம் கட்டுப்பட்டு எனக்கு சுகர் இருக்கு. இருந்தாலும் இதை விடாம நான் செஞ்சு நல்ல ஒரு இதுக்கு வருவேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. நன்றி. நீங்க வாங்கிட்டாங்க வரும் சார். நீ வாங்க. அனுபவத்தை பேசுங்க. என்ன அனுபவம், என்ன ஆச்சு, ஓப்பனா பேசுங்க. அவ்வளவுதான். பொய் சொல்ல கௌரவத்துக்காகவோ மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காகவோ பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. பேசுங்க. அவ்வளவுதான். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அழகுராணி. எனக்கு தியானம்னா என்னன்னு தெரியாம தான் வந்தேன். இங்க வந்து நல்லா கற்றுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்போ இதை ஃபாலோ பண்ண நினைச்சேன். நன்றி. அனுபவங்கள் என்ன இருக்கு? ஃப்ரெஷ்னஸ், ஆக்டிவ்னஸ். தியானம் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்னஸ் இருக்கு. இந்த முட்டி வலி இருந்தது கொஞ்சம் குறைஞ்சி. அதான் கைதட்டுங்க. ஒன்றவே இல்லை, கொஞ்சம் வலி இருக்குங்க. இப்போ வலி இல்லாது. ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நல்லா டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது 7 நாள்ல. தெரிஞ்சு பேசுவா. 2 வார்த்தை அப்புறம் எப்படி எல்லாத்தையும் பேச முடியும்? சொல்லுங்க. அதனால என்ன தெரிஞ்சதை பேசுங்க. என்னாச்சு சொல்லுங்க. இந்த குருஜி தண்டம் உபயோகம் இல்லை பேசுங்க. உபயோகத்துக்கு வந்தது வரல அவ்வளவுதான். குருஜிக்கு வணக்கம். இந்த தியான பயிற்சி இங்கே எல்லாருமே நல்லா கற்றுக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக பெரியவங்க எல்லாருமே நல்லா இந்த ஸ்ட்ரெச்சு எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா பழகிருக்காங்க. எனக்குமே வந்துட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஏற்கனவே நான் உடற்பயிற்சி கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. மேற்கொண்டு இருக்க எல்லா தியானம், விபாசனா இதெல்லாம் நுணுக்கங்களை ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாரு. அந்த நிலைக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் மூச்சு பயிற்சி எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அது பண்ணும்போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது. அந்த உடம்பு ஹீட் ஆகுது. எல்லாமே வந்துட்டு வித்தியாசங்கள் உணர ஆரம்பிக்கலாம். அப்படி ஆனா தெரியும் நீங்க செய்ய 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 மனத்தில் நிறைய மாற்றங்கள், ஏமாற்றம் போய் நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும்.
கண்டிப்பா. ஆல்பா தியானம்னு ஒன்று சொல்லியிருக்காரு. ஆல்பா தியானம்ன்றது ஒரு அற்புதமான ஒரு நிலைமை. அந்த நிலைமைக்கு போனீங்கன்னா அப்படி ஒரு இன்பத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது. நான் அனுபவிச்சிருக்கேன். நீங்களும் அனுபவிக்கணும்னா குருஜிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த கதவை எரிக்க போயிட்டாங்க. ஓட்டவன் கண்டா ஆயிரம் ஒரு தடவை எல்லாம் ஜோரா கேட்டுட்டுங்க. ஆசாமி எப்படி இடம் கொடுத்தாரு, அவர் இடம் கொடுத்தாரு. ஆனா ஐடென்டிஃபை பண்ணதே இவர்தான். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு மைசூர்ல, இவர் நமக்கு உபயோகப்படுவாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி உங்களெல்லாம் சேர்த்ததுக்கு மூல காரணமே. குருஜிக்கு வணக்கம். இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். குருஜி வந்து நான் நெட்டில் பார்த்தா அவரை நான் முதல்ல அறிமுகமானேன். நெட்டில் பார்க்கும்போது வந்து அவர் போட்டிருந்த வீடியோ வந்து 2013, 2012 இந்த வீடியோ தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். பார்த்துட்டு அப்போ அவர் சொல்லியிருந்தார், அதில் இது மாதிரி நீங்கள் ஒரு 10 பேர் அரேஞ்ச் பண்ணியோ இல்லைன்னா ஒரு குரூப்பாக சேர்ந்துட்டு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் நேராக வருவேன், இல்லைன்னா ஆன்லைன் கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னு சொன்ன வீடியோ வந்து 2012, 13 அந்த வருஷம் வீடியோ தான் நான் பார்த்தேன். முதல்ல பார்த்த உடனே எனக்கு அதாவது ரொம்ப புல்லரிப்பு. ஆனால் வந்து ஒரு சந்தேகம் எதுக்குன்னா, இப்போ வந்து 2015 இந்த காலகட்டத்தில் இவர் வந்து எவ்வளோ வளர்ந்துருப்பாரு, நல்ல பெரிய ஒரு இதில் வளர்ந்து நம்ம அப்போ வந்து அவருக்கு முன்னாடி ஆரம்ப காலகட்டத்தில் வந்து கூப்பிட்டா வருவார். இப்போ எப்படி வருவாரா வரலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தேகங்கள் இருந்தது. இருந்தாலும் நம்ம கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு கேட்டு பார்த்தேன். கேட்டு பார்த்த உடனே அவர் பேசுகிற அந்த நம்ம வீடியோவில் அந்த பேச்சை கேட்டிருப்போம். அவர் குரல் அந்த கண்ணீர்ன்ற அந்த குரலை கேட்டிருப்போம். அந்த ஃபோனில் அதே குரலை கேட்கும்போது புல்லரிப்பு உண்மையிலே எனக்கு வந்தது. கேட்ட உடனே அவர் சொல்லிட்டு கண்டிப்பாக வர்றேன், நீங்கள் அரேஞ்ச் பண்ணி நான் வந்து உங்களுக்கு எல்லாமே கிளியர் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ரொம்ப 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 குருஜிக்கு நன்றி. அடுத்து என்னன்னா, நிறைய விஷயங்கள் அதாவது வந்து நிறைய விஷயங்களை எங்களுக்கு புரிய வச்சிருக்காரு. ஆல்பா தியானம் அதை பற்றி நிறைய வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தியானம்னா என்ன அப்படின்றத வந்து நல்லா விளக்கம் அதாவது வந்து நம்ம எல்லாருமே வந்து தியானத்தில் இப்போ 7 நாளில் கற்றுக்கறல. நான் குருஜி வீடியோ பார்த்து இன்னும் நான் கற்றுக்கறல. ஆனால் அந்த கற்றுக்கிட்டா எப்படி இருப்போன்ற ஒரு நம்ம மனசுக்குள்ள நம்ம கற்றுக்கிட்டோம். உண்மையிலேயே அதை அனுபவிச்சிருக்கோம். அதை அனுபவிச்சதுனால நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து எனக்கு இப்போ தெரியுது. நான் ஒரு வருஷத்தில் கற்றுக்கிறேன், 6 மாதத்தில் கற்றுக்கிறேன்னா அந்த நேரத்தில் நான் எப்படி இருக்கணும், அது எனக்கு இப்போ அந்த உணர்வு எனக்கு இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வஜ்ராசனம் போடுறோம், என்னால் வந்து ரொம்ப அதிகமாக போட முடியல. ஆனால் வந்து நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரே ஒரு விரிப்பான் மட்டும் போட்டு உட்கார முடியுன்ற ஒரு தைரியம் நம்பிக்கை எனக்கு எல்லாமே இருக்கு. எல்லாமே வந்துருச்சு எனக்கு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மனசு அலைப்பாயுதுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம அதை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த மாதிரி இதில் நம்மளால முடியாது. இது மனசு அலைப்பாயின்னு நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டினியூ பண்ண முடியாது. தயவு செய்து தியானம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 20 நிமிஷம் சும்மா உட்காந்தாலே போதும். கண்ணை மூடி கண்ணை திறக்காம சும்மா உட்காந்தாலே உங்க எண்ணம் எங்க வேணா போயிட்டு வரட்டும், தப்பே இல்லை. சும்மா உட்காந்தா போதும். நான் எனக்கும் அப்படிதான் எண்ணங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா சும்மா உட்காரணும், ஒரு 20 நிமிஷம் உட்கார்ந்தாலே அது பெரிய பெரிய விஷயம். நீங்க 1 மாசம் உட்கார்ந்து பாருங்க, அதுக்கடுத்து எண்ணங்கள் அழகா வந்து உங்க நெத்தி போட்டுல கண்டிப்பா நிற்கும். எனக்கு அனுபவம் இல்லை, ஆனா நான் அனுபவப்பட்ட மாதிரி பேசுறேன். எனக்கு உறுதியா நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். குருஜி சொல்லியிருக்காரு, இவங்கள விட பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க, இவங்கள விட அனுபவம் குறைஞ்சவங்களும் எல்லாருக்கும் இதே விஷயத்தான். ஒரு விஷயம் நல்ல விஷயம், அது உண்மைன்னா எல்லாரும் சொல்றது ஒன்னாத்தானே இருக்கும். அதே தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு தியானம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஆல்பா மைண்ட் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, கிணறுல தண்ணி இருக்கு, தண்ணி கீழே வந்து தங்கங்கள் இருக்கு. ஆனா அந்த தங்கம் வந்து நம்ம இப்படி பார்க்கும்போது தெரியல. எதுக்குன்னா மேல வந்து நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. எதுக்குன்னா மேல வந்து கல்லோ இல்லை தண்ணியோ தொடர்ந்து விழுந்துகிட்டே இருக்கு. அப்போ வந்து அந்த மேல இருக்கிறது வந்து அலைகள் வர்றதுனால கீழே வந்து தெரிய மாட்டேங்குது. அதை அப்படியே பேசாம விட்டு பாருங்க, கொஞ்ச நேரத்துல தண்ணி வந்து அமைதியாயிடும். அப்ப கீழே இருக்கிறது கிளீனா தெரியும். நம்ம மனசும் அது மாதிரி தான் அலைப்பாஞ்சிட்டு இருக்கிறதுனால நம்ம உள்ள இருக்கிற அந்த நல்ல விஷயங்கள் நிறைய தெரியவே இல்லை. நம்ம தியானம் பண்ண 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 தண்ணி வந்து நல்லா
சாந்தமாயிரும். கண்டிப்பாக உள்ளே இருக்கிற மேட்டர் கண்டிப்பாக வெளியே வரும். அதனால் தியானம் தியானம் தியானம். அதே மாதிரி தான் இப்போ தியானத்தை பொறுத்த ஆல்பா தியானத்தை பொறுத்த நான் எடுத்துக்கிட்டது எப்படின்னா, நெல் நடுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து எப்படி இருக்கும் நிலம், நெல் நட்டோம்னா அழகாக நட்டுடலாம். அதே மாதிரி அந்த நெல் இருக்கிற இடத்துல ஒரு களை ஒரு முள் இருக்குன்னு வச்சுக்கலாம், முள் செடி இருக்குன்னா அந்த நெல் இருக்கிற நிலத்துல இருந்து முள் செடியை ஈஸியாக எடுக்கலாம். எதுக்குன்னா அந்த நிலம் வந்து அந்த அளவுக்கு பண்பட்டு எதையும் நடுற மாதிரியும் எதையும் பிடுக்கிற மாதிரியும் இருக்கும். நம்ம ஆல்பா நிலையில போனா அதே மாதிரி தான் நம்ம மனநல இருக்கும். நம்ம எதுவும் புதுசாகவும் நடலாம், தேவையில்லாத கலையை ஈஸியாக பிடுங்கலாம். இப்போ நீங்க இந்த இடத்துல முன்னாடி வெளியிருக்கிற தரையில நீங்க நட்டீங்கன்னா நட முடியாது, கஷ்டப்பட்டு நடணும். பிடுங்க முடியாது, கஷ்டப்பட்டு பிடுங்கணும். ஆனா அந்த நிலத்துல போய் நட்டீங்கன்னா ஈஸியா நடலாம், ஈஸியா பிடுங்கலாம். இதுதான் ஆல்பா ஸ்டேஜ் நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. குருஜிக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த 7 நாட்கள்ல உங்க தேனி ஊருக்கு வந்து இந்த பாடத்தை நடத்துறதுக்கு எனக்கு அவகாசம் செய்து கொடுத்த எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த பயிற்சி டைம்ல நான் சில விஷயங்கள் காரமா பேசியிருப்பேன். ஏன்னா நீங்கள்லாம் கற்றுக்கிட்டுங்கிற விஷயம் ஒரு எண்ணத்தினால தான் அந்த மாதிரி நான் சொன்னேனே தவிர யாரையும் புண்படுத்தணுங்கிற நோக்கத்தில் யாரையும் நான் சொல்லலை. நிறைய பேர்கிட்ட தமாஷா பழகியிருக்கேன். சில பேருக்கு வந்து அது மனசு ஏதாவது புண்பட்டுருந்தா தயவு பண்ணி மன்னிச்சிருங்க. ஹியூமனிஸ்டிக்காக இருக்கிறதுனால தான் ஆனந்தம் கிடைக்கும். ஆர்டிஃபிஷியல் ஹியூமனிஸ்டிக் அல்ல. உள்ளே இருந்து ஆனந்தம் வரணும்னா நீங்கள் வந்து எல்லாரோடும் சகஜமாக பழக ஆரம்பிச்சிங்கன்னா அந்த சந்தோஷங்களும் சகஜமாக பழகிறதுக்கு எனக்கு அவகாசம் பண்ணி கொடுத்த அனைவருக்கும் நான்